Hi everyone, so welcome to DL Logic Trade. I am not a SEBI registered person. இந்த வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டும் வழங்கப்படுகின்றன. இது நிதி ஆலோசனைக்காகவோ முதலீட்டு பரிந்துரைக்காகவோ வர்த்தக அழைப்பிற்காகவோ கிடையாது. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முதலீட்டு முடிவுக்கும் தயவு செய்து உங்கள் தனிப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகவும். ஓகே, ஸோ டுடே வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் என்ன போட்டனோ அதுக்கு உண்டான கண்டினியூவேஷன் வீடியோ தான். ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ வந்து எதை பேஸ் பண்ணியிருந்ததுன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு நாம் எப்படி இன்ட்ராடே லெவல்ஸை ஃபைண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, எக்ஸாக்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வித்தவுட் ஃபெயிலியர், எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்னைக்கு லாஸ்ட் வீடியோ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். யூ கேன் யூஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன் VWAP ஆர் மூவிங் ஆவரேஜ், எய்தர் 21 or 50, வாட் எவர் இட் இஸ் யூ கேன் யூஸ். இங்கே நான் VWAP யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹைக்கும் ஹை அண்ட் லோ ட்ராப் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 வரைஞ்சிருக்கேன். இங்கே 0.5க்கும் 1க்கும் இடைப்பட்ட வேல்யூஸ் வந்து ஹியூஜாக இருக்கிறதால என்ன பண்ணியிருக்கேன், அகைன் ஒன் மோர் 0.5 லைன் ஃப்ரம் 0.5 to 1 அதை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் எப்போது சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் தான், எவ்ரி 0.5 இஸ் வெரி க்ரூஷியல் அண்ட் ஹை அண்ட் லோ இஸ் இம்பார்ட்டண்ட். தட் மீன்ஸ் எஸ்டர்டே ஹை அண்ட் லோ இஸ் இம்பார்ட்டண்ட். நோட் தட் எவ்ரி 0.5 வில் பி க்ரூஷியல். ஓகே, இங்கே ப்ரைஸ் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஆக்சுவலி இங்கே வந்து ப்ரைஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது எங்கேருந்து, நேற்று க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ப்ரைஸ் எங்கே வந்திருக்கு, 0.5க்கு வந்திருக்கு. அப்போது இதை பிரேக் பண்ண நாம் என்ட்ரிக்கு போகலாம். அதுதான் ஆக்சுவலாக. சரிங்களா? பிரேக் அவுட் அப்படின்றது அதுதான். இப்போது ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. ஆனால் அடுத்து ரிஜெக்ஷன் ஆகி ப்ரைஸ் கீழே வந்துச்சு. VWAP ஆல்சோ இந்த கேண்டலை பிரேக் பண்ணுது. ஓகேவா? நம்மளுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? கேண்டில் 6 ரிஜெக்ஷன், இந்த கேண்டிலுக்கு மேலே கேண்டில் ஃபார்ம் ஆகல, ரிஜெக்ஷன் ஆகுது. நமக்கு 0.5 பிரேக் பண்ணி திரும்ப கீழே வருது. சேம் டைம் VWAP நம்மளுக்கு ஆகுது. இந்த மாதிரி சீனோரியில் தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை முடிவு பண்ணலாம். என்னென்னா ப்ரைஸ் வந்து கீழே தான் போக போகுது அப்படி போகும்போது எங்கே வைக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. அகெயின் மார்க்கெட் போச்சுன்னா செகண்ட் டார்கெட் வில் பி ஹியர். அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து போச்சுன்னா தேர்ட் டார்கெட் வில் பி ஹியர். ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ண சொல்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து எடுத்திருக்கேன், நாங்கள் என்ட்ரிக்கு போகலாமான்னா, இது வந்து என்ன அப்படின்னா, பர்பஸாக கேண்டில் 6 பேட்டர்ன் தெளிவாக தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல எடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். பட் இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அதாவது என்னென்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்ட்ரிக்கு போகாதீங்க. ஓகே, நீங்கள் பிரேக் பண்ணிச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் என்ட்ரி. அதர்வைஸ் நீங்கள் என்ட்ரிக்கு போக தேவையில்லை. அதர்வைஸ் என்னென்னா, அது வந்து டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது, மார்க்கெட் அப் சைடு திரும்பலன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நாம் இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், இந்த ஜோனில் என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் வைக்கலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் டேக் ஸ்டாப் லாஸ் இந்த VWAP மேலே போய் க்ளோஸ் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் VWAP சேர்த்தது கூட ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளால் வந்து தெளிவாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்து, இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகினாலும் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண சொல்லி எதிர அதே மாதிரி தான். இதுதான் ப்ராப்பர் பிரேக் அவுட். இங்கே பிரேக் அவுட் ஆகுது, இங்கே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு பார்க்கலாம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்ல நமக்கு வந்து லாஸை தவிர்க்கலாம். சரிங்களா? நிறைய நீங்கள் லாஸை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் உங்களால் இருக்க முடியும். இது என்னோடய செட்டப் தான். ஆக்சுவலி நீங்கள் வந்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.